கொடுக்கறது யாரு கொடுக்கறதுன்னு இருக்குல்ல. பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரா இருக்கும் போது நீதிமன்றங்கள்லாம் விசாரிக்கணும்னு சொன்னாங்க. எதுக்கு உச்ச நீதிமன்றத்தில் போயிட்டு தடை ஆணை வாங்கினாரு? சிபிஐ விசாரிக்க கூடாதுன்னு நீங்க வா விசாரிச்சுக்கன்னு சொல்லணும். இப்ப எங்க தலைவர் எல்லாம் கூட சொல்றாங்க, வாங்க விசாரிங்க, நாங்க காத்துட்டு இருக்கோம், உண்மையா இருந்தா நடவடிக்கை எடுங்க அப்படின்றோம். அவரையா போயிட்டு தடை ஆணை கேட்டாரு? இப்ப அது மாதிரி தலைவர் போயிட்டு இவங்க மேல ஊழல் அவங்க மேல ஊழல்னு குற்றச்சாட்டு சொல்லலாமா? நான் மேலேயும் 1000 குற்றச்சாட்டு இருக்கு. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான் தமிழ்நாடு அரசு மேலேயும் மாண்புமிகு முதலமைச்சர் மேலேயும். ஏன் இவர்கள் மீதெல்லாம் இதுவரை நடவடிக்கை எடுக்காம இருந்தாருன்னு தான் தெரியல. நடவடிக்கை எடுத்திருக்கணும்ல. நடவடிக்கை ஏன் எடுக்கல? ஏன் தாயுள்ளத்தோடு எல்லாருக்கிட்டையும் இருக்கிறவர் அவங்ககிட்டயும் தாயுள்ளத்தோடு நடந்துட்டாருன்ற கவலை தான் எங்களுக்கு.